Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமாக 3 பயன்பாடுகள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 முக்கிய பயன்பாடுகள் இருக்குது. There are 3 applications of dimensional analysis சொல்கிறோம். Number 1 is you can convert a physical quantity from one unit system to another unit system. ஒரு கொடுக்கப்பட்ட இயற்பியல் அளவை என்ன பண்ணலாம், ஒரு அலகு முறையிலிருந்து இன்னொரு அலகு முறைக்கு மாற்றலாம். உதாரணமாக சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐக்கு மாற்றலாம், எஸ்ஐலிருந்து சிஜிஎஸ்க்கு மாற்றலாம். எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதில். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். A given equation can be checked whether it is dimensionally correct or not. So that is possible from the dimensional analysis. அது ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, how a physical quantity is related with other physical quantities or established with other physical quantities. ஒரு இயற்பியல் அளவு மற்ற இயற்பியல் அளவுகளோடு எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகிறது அப்படிங்கிற 3 முக்கியமான பயன்பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதர்வைஸ் ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் பயன்பாடு என்ன அப்படின்னா, தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் யூனிட் சிஸ்டம் டு அனதர் யூனிட் சிஸ்டம். ஒரு இயற்பியல் அளவு ஒரு அலகு முறையிலேருந்து இன்னொரு அலகு முறைக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஐ வில் ஸ்டார்ட் வித், இப்போ உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஈவன் த நம்பர் சேஞ்சஸ், த நியூமரிக் வேல்யூ சேஞ்சஸ். இங்கே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. திஸ் இஸ் ஒன் யூனிட் சிஸ்டம், திஸ் இஸ் அனதர் யூனிட் சிஸ்டம். அப்போ ஆனாலும் அதனுடைய மதிப்பு மாறி இருக்கா, மாறலை இல்லையா? 1 மீட்டருங்கிறதும் 100 சென்டிமீட்டருங்கிறதும் அளவை பொறுத்தவரை, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த லெங்க்த்தை பொறுத்த வரைக்கும் there is no change, it is equal to each other. ஆனால் இங்கே 1 என்று இருப்பது இங்கே 100ஆக இருக்கிறது. அப்போ நியூமரிக் வேல்யூ மாறுது, யூனிட் மாறும்போது நியூமரிக் வேல்யூ மாறுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், n1 என்று எடுத்துக்கொள்ளலாம். இது u1 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நியூமரிக் வேல்யூ 1, யூனிட்டு 1. அதே மாதிரி இதில் நியூமரிக் வேல்யூ 2, யூனிட்டு 2. அப்போ n1 u1 is equal to n2 u2 அப்படின்னா, generally we can say that the product of the numeric value and the corresponding unit, அந்த இயற்பியல் அளவும் அது எந்த இயற்பியல், அதாவது அந்த நான் சொல்கிறது நியூமரிக் வேல்யூ, அந்த எண் மதிப்பும் அது எந்த அலகு முறையில் இருக்கோ அது ரெண்டினுடைய பெருக்கல் பலன் எப்பொழுதும் மாறிலி அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலின்னு சொல்லலாம். இது எந்த அளவுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட்டுக்கு போனாலும் இது பொருந்தும். அப்போ இதைத்தான் நம்ம பேசிக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த n1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு நியூமரிக் வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த u1 அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, பாருங்கள், இப்போ n1 நான் இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். இது எந்த யூனிட் நம்பர் எனக்கு தெரியாது. இந்த u1ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்பியல் அளவில் இருக்கக்கூடிய அடிப்படை அளவுகளுடைய பரிமாணங்களை நாம் எழுத வேண்டும். அப்போ அடிப்படை அளவுகள்லாம் லெங்க்த்து, மாஸ், டைம் இல்லையா? இது ரொம்ப இந்த 3ஐயும் உள்ளே கொண்டு வரணும். அப்போ இங்கே மாஸ் m1, லெங்க்த்து l1, டைம் t1, that is equal to இங்கே n2, இதுக்கு கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா மாஸ் m2, l2 அண்டு t2. ஓகேவா? m1 l1 t1, m2 l2 t2. பட் we don't know the powers. அந்த பரிமாணத்துக்கு என்ன அடுக்கு இருக்கும் அப்படிங்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இது என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நிறையினுடைய பரிமாணத்தின் அலகு a, நீளத்தினுடைய பரிமாணத்தின் அலகு bன்னு வச்சுக்கலாம், இதுக்கு cன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு a, இதுக்கு b, இதுக்கு c. ஸோ நிறையின் பரிமாணம், டைமென்ஷன் ஆஃப் மாஸ் அதோடைய பவர் a, டைமென்ஷன் ஆஃப் லெங்க் l அதோடைய பவர் b, டைமென்ஷன் ஆஃப் டைம் அதோடைய பவர் c அப்படி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு யூனிட் சிஸ்டத்தில் ஒரு நியூமரிக் வேல்யூ அதோடைய கரஸ்பாண்டிங் யூனிட்டு
அப்புறம் இன்னொரு யூனிட் சிஸ்டத்தில் அதோடைய யூனிட் தெரிஞ்சால் அந்த ரெண்டாவது சிஸ்டத்தோடைய நியூமரிக் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பேசிக். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுலேருந்து எதுக்கு வேணாலும் நம்ம மாற்றலாம். புரியுதா? ஸோ நியூமரிக் வேல்யூ இன்டு த யூனிட்டை எதில் எழுதணும்? டைமென்ஷனல் ஃபார்முலாவில் கொண்டு வரணும். அதாவது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட பேசிக் டைமென்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். லெங்க்த்து, மாஸு, டைம். இப்போ மாஸ் ஆர்டர் வந்து மாஸ், லெங்க்த்து, டைமு, தென் அதோடைய பவர்ஸ், கரஸ்பாண்டிங் பவர்ஸ் வந்து என்னங்கிறத பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எந்த வேல்யூவுக்கு நம்ம நியூமரிக் தெரியணுமோ அதோடைய வேல்யூவை நம்ம அந்த கரஸ்பாண்டிங் யூனிட் சிஸ்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த கொஸ்டினை கூட நீங்கள் வந்து என்ன எதில் எதிர்பார்க்கலாம்னா எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் பொது ஈர்ப்பு மாறிலி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து நான் வந்து எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தில் சொல்கிறேன். எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 into 10 to the power of -11. 6.6 into 10 to the power of -11. யூனிட் வந்து என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு த பவர் ஆஃப் -2 வரும். சரியா நான் சொல்கிறது? ஏன்னா F is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும். F is equal to G m1 m2 divided by r square இல்லையா? ஸோ G வேணும் அப்படின்னா FR square divided by 2 masses ப்ராடக்டில் m1 m2. அப்போ என்ன வரும்? இது நியூட்டன், இது மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம், கிலோகிராம் ஸ்கொயர் மேலே கொண்டு போனால் கிலோகிராம் டு த பவர் ஆஃப் -2. ஓகேவா? ஓகே. இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், ஏற்கனவே போட்டிருக்கோம். m பவர் -1 L கியூபு T பவர் -2. இது கண்டிப்பாக நமக்கு மனப்பாடமாக தெரியணும். தெரியலை அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஃபோர்ஸுக்கு ml T பவர் -2, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து L ஸ்கொயர், மாஸ் இன்ட்டு மாஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு மாஸ் கேன்சல் ஆகிடும். இந்த m மேலே போச்சுன்னா m பவர் -1 L இன்ட்டு L ஸ்கொயர் வந்து என்ன வரும்? L கியூபு T பவர் -2 as such இருக்குது. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஓகேவா? இந்த குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐலேருந்து சிஜிஎஸ்க்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண நம்ம n1 u1 is equal to n2 u2ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. வாட் இஸ் அ நியூமரிக் வேல்யூ? இதை இந்த n1 u1 நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குவான்டிட்டி வந்து எஸ்ஐயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ்ஐயில் இருக்குது, இது வந்து சிஜிஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ n1ங்கிறது இந்த வேல்யூ எது? 6.6 into 10 to the power of -11. ஓகேவா? u1 என்ன போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், m1 L1 T1 பவர் என்ன போடுவீங்க? இது A, இது B, இது C. அவ்வளவுதான். தட் இஸ் ஈக்குவல் டு n2 தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தட் ஹேஸ் டு பி ஃபவுண்ட். அது நம்ம கண்டுபிடிக்கணும். u2 தெரியும். u2 என்ன வந்து என்னவாக இருக்கும்? m2 L2 T2 பவர் என்ன? ABC. சார் இந்த ABC என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜியோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ யாருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? பொது ஈர்ப்பு மாறிலியோடைய அந்த இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எஸ்ஐலேருந்து சிஜிஎஸ்க்கு மாற்ற போகிறோம். அப்போ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m பவர் -1 L கியூப் T பவர் -2. இந்த பவர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏபிசின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ -1, பியோட வேல்யூ எல்லோட பவர் தான் பி, எல்லோட பவர் பி. அப்போ பியோட வேல்யூ 3, அப்புறம் சியோட வேல்யூ என்ன வரும்? -2 வரும். ஓகேவா? புரியுதா? ஓகே. நவ் ஐ கம் டு த பாயிண்ட் n2. ஸோ n2 அப்போ என்ன வரும்? இதை கீழே கொண்டு வந்துடுவீங்க இல்லையா? 6.6 into 10 to the power of -11. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபாலோ பண்ணுறீங்களா? குட். நிறைய பேர் லெசன்ஸ் புரியுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக புரியும். ஓகே. ஸோ m1 பவர் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்த பவரை நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ரைட்டா? ஓகே. ஸோ m1 பவர் A எப்போதுமே மாசை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதுகிறோம். mlt அப்படி தான் கொண்டு வரோம். L1 பவர் B T1 பவர் C டிவைடட் பை இதை கீழே எழுதிக்கிறோம். ஸோ வாட் இஸ் திஸ்? m2 பவர் A L2 பவர் B T2 பவர் C. am I right? ஓகே. ஸோ 6.6 into 10 to the power of -11. இது என்ன பண்ணலாம் சார்? ஒரே பவர் எழுதிடலாமா? எப்படி எழுதுவீங்க? m1 by m2 ஹோல் பவர் ஏவா? ரைட். இன்ட்டு L1 by L2 ஹோல் பவர் என்ன வரும்? B வரும். T1 by T2
ஹோல் பவர் என்ன வரும், சி வரும். அவ்வளோதான். இப்போ M1 L1 T1ங்கிறது என்ன? இப்போ எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா M1 வந்து எவ்வளவு, 1 கிலோகிராம். ஓகேவா? அதே மாதிரி L1ங்கிறது 1 மீட்டர், லெங்க்த்து வந்து 1 மீட்டர், டைம் 1 வந்து 1 செகண்ட். அதுவே சிஜிஎஸில் M1 வந்து என்னவாக இருக்கும், 1 கிராமாக இருக்கும். L1 வந்து என்னவாக இருக்கும், 1 சென்டிமீட்டராக இருக்கும். T1 வந்து 1 செகண்டாக இருக்கும். இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஐயில், இது எல்லாமே வந்து எதில் வந்துடுது, சிஜிஎஸில் வந்துடுது. ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். 6.6 × 10⁻11. ஸோ வாட் இஸ் M1? M1ங்கிறது 1 கிலோகிராம் டிவைடட் பை 1 கிராம். பவர் என்ன, A. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? பவர் -1. ஓகேவா? அடுத்தது L1. வாட் இஸ் L1? 1 மீட்டர் டிவைடட் பை 1 சென்டிமீட்டர். வாட் இஸ் த பவர் B? இட் இஸ் 3 இன்ட்டு 1 செகண்ட் பை 1 செகண்ட் டு த பவர் ஆஃப் C. C வந்து -2. am I right? ஓகே ஓகே. இப்போ now I can write like this. 6.6 into 10⁻11. 1 கிலோ. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படி வேணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. புக்கில் வந்து 1 கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றிருப்பாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம், தப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருப்பாங்க. நம்ம வந்துட்டு கிராமை மாற்றுவோம், தவறு கிடையாது. ஸோ 1 கிலோகிராம்ங்கிறது எவ்வளோ கிராம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது. 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம் பை 1 கிராம் டு த பவர் ஆஃப் -1 இன்ட்டு 1 மீட்டருங்கிறது எவ்வளோப்பா, 100 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர். பவர் என்ன, பவர் வந்து 3 இன்ட்டு 1 செகண்டு பை 1 செகண்ட். அது வந்து நம்ம மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் கேன்சல், செகண்ட் கேன்சல். அது வந்து 1 செகண்ட் பை 1 செகண்ட் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன வருதுன்னா 6.6 × 10⁻11 இன்ட்டு இப்போ பாருங்கள் 1000 இருக்கா. 1000 என்னது, 10 கியூபு. 10 கியூபுக்கு பவர் -1 இருக்கிறதுனால முதல்ல எழுதிக்கிறேன். 10 கியூபு பவர் -1 இன்ட்டு இங்கே வாங்க, இது 100ங்கிறது என்ன, 10 ஸ்கொயரு. 10 ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் என்ன, 3 வருமா? எஸ், குட். அப்போ 6.6 இன்ட்டு 10⁻11. இது 10⁻3. இது 10⁻6. 3 × 2 6. அப்போ என்ன வரும் பாருங்கள், 6.6 இன்ட்டு 10⁻11. இது ஒரு -3 என்ன வரும், -14. ரைட், 11 3 14 இன்ட்டு 10⁻6. அப்போ 14 6 மைனஸ் பண்ணுங்கள், 8. ஸோ 6.6 இன்ட்டு 10⁻8. numerical value in this case of what, SI unit system, G ஓட numeric value 6.6 × 10⁻11 corresponding unit கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எஸ்ஐயில் இருந்து சிஜிஎஸ்க்கு மாற்றும் போது 6.6 × 10⁻, என்ன வருது, we are getting 10⁻8 வருது. ஓகேவா? 6.6 அடுத்த டிஜிட் நான் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, இல்லை. now let us write the corresponding unit. இது என்ன, நியூட்டனுங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு. எதில், எஸ்ஐயில். ஃபோர்ஸோட யூனிட்டு சிஜிஎஸில் நமக்கு என்னென்னு தெரியுமா, தட் இஸ் டைன். டைன்ங்கிறது விசையினுடைய அலகு சிஜிஎஸில். அதே மாதிரி இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு போகிற இடத்துல இங்கே என்ன போடணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் கிலோகிராம் பவர் -2ங்கிறதுல நம்ம என்ன போடணும், கிராம் பவர் -2. ஸோ டைன், ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு த பவர் ஆஃப் -2ல. ஸோ வாட் வி ரைட், டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. இட்ஸ் நியூமரிக் வேல்யூ 6.6 × 10⁻8. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஜியோட வேல்யூவை எஸ்ஐ சிஸ்டம்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், we have converted into, transformed into CGS unit system. நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் அதே சிஜிஎஸ் வேல்யூவை எடுத்துக்கிட்டு எதுக்கு போய் பார்க்கலாம், எஸ்ஐக்கு போய் பார்க்கலாம். எனக்கு வந்து நான் புக்கில் இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கிராமை வந்து புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிலோகிராமில் மாற்றி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கிராமை மாற்றி இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம வந்து எஸ்ஐலேருந்து சிஜிஎஸ்க்கு போகிறோம். அப்போ கிலோகிராம்லேருந்து எதுக்கு போய் ஆகணும், கிராமுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம பண்ணினா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன். இது மாதிரி நீங்கள் எந்த யூனிட் சிஸ்டத்துலேருந்து எந்த யூனிட் சிஸ்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை, தட் இஸ் ஃபைன்.
புரியுதாப்பா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸலண்ட். ஓகே, இப்போ நாம் ரெண்டாவது பயன்பாடு பார்க்கலாமா? பார்த்துடலாம். மூணாவது பயன்பாடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது மிக முக்கியமான பயன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதாங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த சமன்பாடு கொடுத்தாலும் அதை நம்ம செக் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அதாவது இப்போ v = u + at ஒரு சமன்பாடு இருக்கா? அதாவது திசைவேகத்தையும் முடுக்கத்தையும் தொடர்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு இது. இது திசைவேகம், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம். v = u + at. எப்போதுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரே மாதிரியான அலகுகளை பெற்ற இயற்பியல் அளவுகளைத்தான் கூட்டவோ கழிக்கவோ இயலும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிற புரியுதா? ஒரே மாதிரியான அலகுகளை கொண்ட இயற்பியல் அளவுகளை மட்டுமே கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதாவது ஒரு மீட்டரை என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு அதாவது ஒரு நீளத்தை நீளத்தோடு தான் கூட்ட முடியும், நிறையோடு தான் கூட்ட முடியும், காலத்தை காலத்தோடு தான் கூட்ட முடியும், ஒரு திசைவேகத்தை திசைவேகத்தோடு தான் கூட்ட முடியும், முடுக்கத்தை முடுக்கத்தோடு தான் கூட்ட முடியும். நீங்கள் நீளத்தை கொண்டு போய் நிறையோட கூட்ட முடியாது. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். அப்போ இந்த சமன்பாடு சரியானது அப்படின்னா என்ன மீனிங்னா, இடது பக்கம் இருக்கிறது என்ன, லெஃப்ட் சைடு இருக்கிறது வெலாசிட்டி. இதில் ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஆனால் ரைட் சைடில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? we have 2 terms. அதில் ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெலாசிட்டி. யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, தொடக்க திசை வேகம். ஆனால் ஏடிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சார் ஏங்கிறது முடுக்கம், டீங்கிறது காலம். முடுக்கம் இன்ட்டு காலம் என்ன? அதுவும் வெலாசிட்டி தான், திசை. ஏன்னா ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ வெலாசிட்டி பை டைம்ங்கிறது ஆக்சலரேஷன், ஸோ வெலாசிட்டிங்கிறது ஆக்சலரேஷன் இன்டு டைம். ஸோ ஒரு ஆக்சலரேஷனை டைமோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வெலாசிட்டி தான். ஓகே, அப்போ இந்த சமன்பாடு டைமென்ஷனலி கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணணும்? எல்லா பார்ட்டும் எல்லா டேர்ம்ஸும் வந்து தே ஷுட் கேரி ஈக்குவல் டைமென்ஷன்ஸ். ஒரே மாதிரியான பரிமாண மதிப்புகளை பெற வேண்டும், பரிமாண வாய்ப்பாடுகளை பெற வேண்டும். பெற்றால் அது டைமென்ஷனலி கரெக்டு, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? டைமென்ஷன் LT⁻⁻1, ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு LT⁻⁻1 வெலாசிட்டி. ஆக்சலரேஷனுக்கு நமக்கு தெரியும் LT⁻⁻2, டைமுக்கு கேபிட்டல் T. ஓகே, ஸோ LT⁻⁻1 தட் இஸ் ஈக்குவல் டு LT⁻⁻1 ப்ளஸ் பாருங்கள் L -2 இங்கே +1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணுவீங்க. -2 +1 எவ்வளோ வரும்? -1. ஸோ யூ சி ஆல் த டேர்ம்ஸ் ஆர் ஹேவிங் த சேம் டைமென்ஷன். எல்லா டேர்மும் ஒரே மாதிரியான பரிமாணத்தை பெறுவதால் இந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரியானது. ஆமாம், ரைட்? இன்னொரு சமன்பாடு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், v² = u² + 2as. ஓகே, இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். velocity LT⁻⁻1 the whole square, LT⁻⁻1 the whole square, 2 constant, it has no dimension, அதுக்கு பரிமாணம் கிடையாது. ஆக்சலரேஷனுக்கு LT⁻⁻2, எஸ்ங்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, அதுக்கு வந்து L. ஸோ LT⁻⁻, அப்போ இது என்ன பண்ணுங்கள், இந்த பவரை உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ L² -1 × 2 என்ன வரும்? -2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா L² -1 × 2 -2 plus L into L, L² T⁻⁻2. See, all the terms are having the same dimension, L² T⁻⁻2, L² T⁻⁻2, L² T⁻⁻2. So this equation is also dimensionally correct. இந்த சமன்பாடும் பரிமாண முறையில் சரியானதே. இன்னொரு சமன்பாடு பார்த்துக்கலாமா? S is equal to ut plus half at². இதுவும் பரிமாணம் செக் பண்ணலாம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறதுனால L, தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி LT⁻⁻1, டைமுக்கு வந்து T, ப்ளஸ் ஹாஃப் ஹேஸ் நோ டைமென்ஷன், ஆக்சலரேஷன் LT⁻⁻2 இன்டு டைம் ஸ்கொயர் T². அப்போ என்ன வரும்? L இஸ் ஈக்குவல் டு T⁻⁻1, இங்கே T⁻1 பெருக்குனீங்கன்னா T⁻⁻1 + 1 கேன்சல், T⁻0 anything for 0 is 1. ஸோ அப்போ L மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே அதே மாதிரி L T⁻⁻2 T⁻+2, ஸோ கேன்சல் ஆயிரும். T⁻⁻2 + 2 T⁻0 is 1. ஸோ ஆல் த டேர்ம்ஸ் ஆர் ஹேவிங் L, ஸோ இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். அதே போல் இன்னும் கூட ஒரு ப்ராப்ளம் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. (1/2
mv ஸ்கொயர் வந்து mgh-னுடைய இது என்னது, இது ஒரு சமன்பாடு. இது இயக்க ஆற்றல், இது இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல் சமமா? இப்போ இயக்க ஆற்றல் நிலை ஆற்றலாக மாற்றலாமா, நிலை ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றலாம்னா செக் பண்ணி பார்த்தலாம். 1/2க்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ இது என்ன வரும், m. இது என்ன வரும், வெலாசிட்டி LT⁻⁻1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து mக்கு m போட்டுக்கலாம். ஓகே, இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ LT⁻⁻2 ஹைட்டுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வரும். அப்போ L. ஸோ m L ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் L ஸ்கொயர் T⁻⁻2 வந்துடுதா. mL ஸ்கொயர் T⁻⁻2ங்கிறது எனர்ஜியோட டைமென்ஷன். செக் பண்ணிடுங்க. அடுத்தது m L இன்ட்டு L ஸ்கொயர் T⁻⁻2 இதுவும் எனர்ஜியோட டைமென்ஷன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷனும் கைனடிக் எனர்ஜியோட டைமென்ஷனும் சேம். ஸோ டைமென்ஷனலி திஸ் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். இதுபோல் எந்த சமன்பாட்டை கொடுத்தாலும் அந்த சமன்பாடு நிச்சயமாக அது டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரிஜினலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் சரியாங்கிறத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களேன். இப்போ S is equal to ut ப்ளஸ் AT ஸ்கொயர்னு இருக்கு. இதுதான் இப்போ நமக்கு கேள்வி. S is equal to ut ப்ளஸ் AT ஸ்கொயருங்கிறது டைமென்ஷனலி கரெக்டாக வரும். ஏன்னா இது L, இது LT⁻⁻1 இன்ட்டு L. அப்போ என்ன வரும், L வரும். இது LT⁻⁻2 இன்ட்டு T ஸ்கொயர் என்ன வரும், L வரும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஆனால் இது உண்மையிலேயே இந்த சமன்பாடு சரியா? இட்ஸ் நாட் ட்ரூ ஈக்குவேஷன். ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன, ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்து S is equal to ut, இப்போ தான் பார்த்தோம், ½ AT ஸ்கொயர். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இது ஒரிஜினல் ஈக்குவேஷன் இல்லை, ஆனால் இது டைமென்ஷனலி கரெக்ட். அப்போ வாட் வி கேன் ரைட், பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா இல்லையா என்பதை சொல்ல முடியுமே தவிர, அந்த சமன்பாடு உண்மையிலேயே அந்த சமன்பாடு சரியான சமன்பாடா, ஒரிஜினல் ஈக்குவேஷனாக நம்ம சொல்ல முடியாது. we cannot confirm that a given equation is originally true equation. we can just confirm whether it is dimensionally correct or wrong. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது. ஓகே, அதர்வைஸ் we can check it whether it is dimensionally correct or not அப்படிங்கிறது. ஸோ we have seen two dimensions, two applications. ரெண்டு பயன்பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம், மிக முக்கியமான பயன்பாடுகள். ஒரு கொடுக்கப்பட்ட இயற்பியல் அளவை ஒரு அழகுமுறையிலிருந்து இன்னொரு அழகுமுறைக்கு எவ்வாறு மாற்றுவது, ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் ஒன் a physical quantity from one unit system to other unit system, and we have seen some equations and we are able to check whether it is dimensionally correct or not. சில சமன்பாடுகளை எப்படி வந்து நம்ம பரிமாண முறையில் சரியாக இருக்கிறதா இல்லையாங்கிறத எப்படி சோதிக்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான பயன்பாடு எப்படி வந்து ஒரு இயற்பியல் அளவு மற்ற இயற்பியல் அளவுகளோடு தொடர்புபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறது. தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங், தொடர்ந்து பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள். இன்கேஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் கோட் பண்ணுங்கள். we will rectify அண்டு அது அடுத்து வரக்கூடிய வீடியோலையே நம்ம என்ன தவறு இருக்குங்கிறத நம்ம சுட்டி காட்டணும். அப்படின்னா தவறு இல்லாமல் படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம சரியாக சொல்லிட முடியாது, ஒரு ஃப்ளோவில் நம்ம தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் எனி ஃபால்ட், யூ ஜஸ்ட் மென்ஷன் இட். ஐ வில் அப்ரிஷியேட் யுவர் ஃபீட்பேக் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.